ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயும் நானும். இன்றைக்கி நம்ம ஸ்னோமேன் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்னோமேன் சாக்லேட் கப் கேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1/2 கப் சுகர், 1/2 கப் மில்க், 1 spoon baking soda and 2 spoon cocoa powder. இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லம்ஸும் வராது. கேக் பண்ணுறப்ப அந்த இடம் பேக் ஆகாமலாம் இருக்காது. நல்லா நீட்டாக க்ளீனாக பேக் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் மில்க் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம இன்றைக்கி சாக்லேட் கப் கேக் தான் பண்ண போகிறோம். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுங்க. அப்புறம் ஒரு கப் கேக் பேன் எடுத்து நல்லா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு கப் கேக் பேப்பர்ஸ் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி நிறையா ஊற்றாதீங்க. 1/2 ஊற்றுங்க போதும். ஏன்னா நல்லா ரைஸ் ஆகி வரும். நமக்கு சாக்லேட் கப் கேக்கை 350 டிகிரி செல்சியஸில் 10 to 15 minutes அவனில் பேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது பேக் பண்ணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது ஸ்னோமேன் பண்ணிடலாம். இப்போ அந்த கப் கேக் மேலே ஸ்னோ மாதிரி வச்சு இந்த ஸ்னோமேனை தான் நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்னோமேன் செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்னோமேன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபாண்டன் இது ஹோம்மேட் ஃபாண்டன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபாண்டன் எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபாண்டன் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிக் சைஸாக ஒரு பால் ஃபாண்டன் நல்லா அப்படி ரோல் பண்ணி நல்லா ஒரு பிக் சைஸாக ஒரு பால் மேக் பண்ணிக்கோங்க. கிராக்கர்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபுல் ரவுண்டாக மேக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்மால் சைஸ் ஃபாண்டன் ஒரு ஒயிட் பால் மேக் பண்ணிவிட்டு ஐக்கு 2 ரெட் ரவுண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இப்படி வச்சிடலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்கார்ஃப்க்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் யூஸ் பண்ணி ஃபாண்டன் பண்ணியிருக்கேன். அடுத்து கேப்பு ஸ்னோமேனுக்கு இதை இந்த மாதிரி டிப் யூஸ் பண்ணி இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கேப் இப்படி கட் பண்ணி இப்படி ஸ்னோமேன் மேலே வச்சுருங்க. அடுத்து ஒரு ஸ்மால் ரவுண்ட் பால் மாதிரி மேக் பண்ணி அதை லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி ஸ்னோமேன் ஹெட்டில் வச்சுருங்க. கேப் மாதிரி ஆயிரும். அடுத்து பட்டன்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு ஸ்மால் ரவுண்டு க்ரீன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சிடலாம். நோஸ் அதே இது கொஞ்சம் ரெட் ஃபாண்டனில் கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணிவிட்டு நோஸ் வச்சிடலாம். அவ்வளோதான், ஸ்னோமேன் ரெடி. இங்கே பாருங்கள், நம்மளோட சாக்லேட் கேக் எம்மியாக சூப்பராக சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் பாருங்கள்.
ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. இங்கே நம்ம கப் கேக்கில் ஸ்னோ மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஷ்ரெட்டட் கோகோனட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, விப்பிங் க்ரீம் நான் பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்னு என்கிட்ட ஷ்ரெட்டட் கோகோனட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்னோ மாதிரி ஷ்ரெட்டட் கோகோனட்ஸ் வச்சுட்டு ஸ்னோமேன் பண்ணிட்டேன். அடுத்து நம்மளோட செகண்ட் ஸ்னோமேனை இங்கே நம்ம வச்சிடலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. அண்ட் தென் தேர்ட் கப் கேக்கில் இதே மாதிரி ஸ்னோக்காக கொஞ்சம் ஷ்ரெட்டட் கோகோனட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு உங்ககிட்ட இருக்க தேர்ட் ஸ்னோமேனையும் வச்சிடலாம். நம்மளோட ஸ்னோமேன் கப் கேக் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த ஸ்னோமேன் என் பொண்ணு பண்ண ஸ்னோமேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நான் பண்ணதோட என் பொண்ணு பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது என் பொண்ணு பண்ண ஸ்னோமேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னோமேன் எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்னோமேன் கப் கேக் உங்கள் கிட்ஸோடு சேர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அவங்கக்கிட்டையும் ஃபவுண்டன் கொடுத்து அவங்கள ஒரு ஸ்னோமேன் பண்ண சொல்லுங்கள். கேப், ஐஸ்லாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கிட்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.